பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாக்கீன். தொடர்ச்சியான ஒரு நீண்ட துஆ. இதில் முக்கியமான 3 பகுதிகள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாக்கீன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது குறுகிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. 60 70 இடைப்பட்ட காலமாக இருக்கிறது. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு காலம்தான் இந்த சமூகத்திலே பெரும்பான்மையானவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் யா அல்லாஹ், நான் நலவு செய்து மூத்தாக வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் செய்த நலவுகளின் மூலம் சமூகம் பிரயோசனம் அடைய வேண்டும். பிரயோசனம் அடைகின்ற போது அவர்கள் எனக்கு துவா செய்ய வேண்டும். என்னுடைய மன்னரை வாழ்வு மறுமலர்ச்சியாக, வெளிச்சமாக, மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேட்டார்கள், ஃபிஅலல் கைராத், நலவுகள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தருவாயாக. நலவுகள் என்று சொல்கிற போது, அல் கைராத் என்று சொல்கிற போது கண்ணியமானவர்களே, வெறுமனே இபாதத்துக்கள் மாத்திரமல்ல, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மாத்திரமல்ல, சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் இந்த கைராத் என்ற அரபு பதம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், நலவுகள் செய்து நான் மூத்தாக வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் உலகத்தில் நலவுகளுக்கு காரணமாக ஆகுவார்களோ, நல்ல விடயங்களுக்கு துணையாக இருப்பார்களோ, நல்ல விடயங்களுக்கு உதவியாக இருப்பார்களோ, நல்ல விடயங்களுக்கு காரணிகளாக இருப்பார்களோ, அவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே உலகத்தில் வாழும்போது நன்மைகளுக்கு காரணமானவர்களாக இருப்போம். குழப்பங்களுக்கு, பிளவுகளுக்கு, ஃபித்னாக்களுக்கு, சண்டைகளுக்கு, சச்சரவுகளுக்கு, அநியாயங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இந்த துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ், நலவுகள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தருவாயாக. நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? யுஸாரிஊன ஃபில் கைராத். நபிமார்கள் நல்ல விடயங்களை செய்கின்ற போது ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொள்வார்கள், முந்திக் கொள்வார்கள், போட்டி போடுவார்கள். நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று முந்தி அடித்துக் கொண்டு வருவார்கள், முந்துவார்கள், நன்மைகளுக்கு முந்துவார்கள் என்று நபிமார்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ்கிறான். குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உலகத்தில் நல்ல விடயங்களை மாத்திரம் நான் செய்ய வேண்டும், அதுக்கு காரணமாக என்னை நீ ஆக்கி விடுவாயாக, நல்ல விடயங்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இரண்டாவது, வத்தர்கல் முன்கராத், யா அல்லாஹ், பாவமான காரியங்கள், அல்லாஹ் விரும்பாத காரியங்கள், மனிதர்கள் விரும்பாத காரியங்கள், மனிதர்களால் வெறுக்கப்படுகின்ற காரியங்கள், மனிதர்கள் எங்களை வெறுப்பதற்கு காரணமாக இருக்கின்ற செயல்பாடுகள், நடத்தைகள், இவைகளை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடுவாயாக. ஒரு கெடுதிக்கு, ஒரு ஷர்ருக்கு, ஒரு ஃபித்னாவுக்கு, ஒரு அநியாயத்துக்கு, ஒரு அட்டூழியத்துக்கு, ஒரு விரோத செயலுக்கு, ஒரு நாசகாரியத்துக்கு என்னை காரணமாக நீ ஆக்கிவிடாதே. பாவங்களை விடுவதற்கும், கெட்ட காரியங்களை விடுவதற்கும், அநியாயங்களை விடுவதற்கும், அத்துமீறல்களை விடுவதற்கும் யா அல்லாஹ் நீ எனக்கு கிருபை செய்வாயாக. எவ்வளோ அழகான துஆ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நலவுகளுக்கு காரணமாக ஆக்கிவிடு ரப்பே, கெடுதிகளுக்கு காரணமாக என்னை ஆக்கிவிடாதே. கெட்ட விடயங்கள், மோசமான விடயங்கள், அநாகரிகமான விடயங்கள், அநியாயமான விடயங்கள், மற்றவர்களை சிரமப்படுத்தக்கூடிய விடயங்கள், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய விடயங்களை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. அவ்வாறான விடயங்களை செய்வதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மூணாவது, வஹுப்பல் மசாக்கீன், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள். என்ன காரணம் என்றால், ஏழைகளிடத்தில் கேள்வி கணக்கு மிக குறைவாக கேட்கப்படும். அவசரமாகவும் அதிகமாகவும் அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். அவசரமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஏழைகள் தான், அதிகமாக சொர்க்கத்தில் வாழக்கூடியவர்களும் ஏழைகள் தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னை ஒரு ஏழையாக வாழ வைத்து, ஏழையாக மரணிக்க செய்து, ஏழையாக மறுமையில் நீ ஏழைகளோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த இடத்தில் வஹுப்பல் மசாக்கீன், யா அல்லாஹ், அப்படியான ஏழைகளை நேசிக்கக்கூடிய ஒரு நேசனாக என்னை ஆக்கி விடுவாயாக. ஏழைகளை நேசிக்கக்கூடியவன் வெறும் உலகத்தை மாத்திரமல்ல, உலகத்துடைய இன்பங்களை மாத்திரமல்ல, உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையை மாத்திரமல்ல, வீடு வாசல்களை மாத்திரமல்ல, குடும்பங்களை, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பங்களை மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியை மாத்திரமல்ல, ஏழைகளுடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் நீ விதைத்து விடுவாயாக. ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடிய தன்மை எனக்கு தருவாயாக. ஏழைகளுக்கு அன்பு காட்டக்கூடிய தன்மை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக ஏழைகளுடைய அன்பை கேட்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த 3 விடயங்களிலும் நாங்கள் மிக அதிகமாக ஈடுபடுகிறோம். நல்ல விடயங்களை அதிகமாக செய்கிறோம்.
நோன்பு திறக்கின்றோம், நோன்பு திறக்க செய்கின்றோம், சஹர் செய்கின்றோம், சஹர் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றோம், சதக்கா செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கல்வில் உள்ளத்தில் ஆசை பிறக்கக்கூடிய மாதம் அதிகமாக வாரி வழங்குகின்றோம். அதே போன்று பாவங்களையும் அநியாயங்களையும் விடுகின்றோம், நாவை அடக்குகின்றோம். எங்களுக்கு ஒருவர் அடித்தாலும் அடியை வாங்கிக் கொள்கிறோம், ஏசினாலும் ஏச்சை தாங்கிக் கொள்கிறோம், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறேன். நான் ஒரு நோன்பாளி. பாவங்களை விட்டு விடுகிறோம், அநியாயங்களை விட்டு விடுகிறோம். எங்களுடைய கரத்தாலும் நாவாலும் எங்களுடைய அசைவுகளாலும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் அநியாயமும் செய்துவிடக்கூடாது என்ற உணர்வு பிறந்து அந்த உணர்வின் பிரகாரம் செயல்படுகிறோம் ரமதானுடைய மாதத்தில். ரமதானுக்கு பின்னாலும் இதனுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். பாவங்களை விடுகிறோம், அநியாயங்களை விடுகிறோம், அட்டூழியங்களை விடுகிறோம், அத்துமீறல்களை விடுகின்றோம், வரம்பு மீறல்களை விடுகின்றோம். அதே போன்று இந்த மாதத்தில் நாங்கள் பசியோடு இருந்து ஏழைகளுடைய பசியை உணர்கிறோம். தாகத்தோடு இருந்து தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுடைய அந்த தாகத்தை உணர்கின்றோம். வலிகளோடு இருந்து வருத்தத்தோடு வலியோடு வாழக்கூடியவர்களுடைய வலியை வருத்தத்தை நாங்கள் உணர்கின்றோம். இரவில் தூக்கத்தை தூக்கம் விழித்து உணவுக்காக ரிஸ்க்குக்காக சிரமப்படுகின்ற ஏழைகளை உணர்கிறோம். பகலிலே நோன்பு நோற்று உடம்புக்கு ஏற்படக்கூடிய வலியை நாங்கள் உணர்கிறோம். அதே வலிதான் ஏழைகளுக்கும் ஏற்படுகிறது. இரவில் விழித்திருந்து நின்று வணங்கி ஏழைகளுக்கு ஏற்படுகின்ற காலிலும் கையிலும் ஏற்படக்கூடிய வலியை நாங்கள் உணர்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் மிக குறிப்பாக ஏழைகளுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். எனவே செய்கின்ற சதக்காக்களை, தான தர்மங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் செய்ததை போன்று ஒரு சூறாவளி காற்று எப்படி பொதுவாக எல்லோருக்கும் வீசுமோ அது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நலவுகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சூறாவளி காற்று வேகமாக தீவிரமாக அது வீசுமோ அது போன்று வேகமாக, அவசரமாக, தீவிரமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை இனங்கண்டு, ஏழைகளை தேடி, விதவைகளை தேடி, அனாதைகளை தேடி இந்த மாதத்திலே உதவி செய்திருக்கிறார்கள், இருப்பதை கொடுத்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஒரு செல்வந்தராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழவில்லை. மாறாக சாதாரண ஒரு மனிதராக, சாதாரண ஒரு நபியாக, சாதாரணமான ஒரு நடுத்தரமான ஒரு நிலையில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தும் கூட ஏழைகளை மறக்கவில்லை. ஏழைகளுடைய அன்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அந்த அன்பை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். என்ற இந்த மாதத்தில் நலவுகளை செய்வோம், தீய காரியங்களை விட்டும் விடுபடுவோம், தூரமாகுவோம், விட்டுவிடுவோம், ஏழைகளை நேசிப்போம், ஏழைகளை நேசிப்பதற்கு காரணமான விடயங்களை செய்வோம், ஏழைகளுடைய நேசத்தை நாங்கள் பெறுவோம், ஏழைகளையும் நாங்கள் நேசிப்போம், ஏழைகளுடைய நேசத்தை நாங்கள் பெறுவோம், ஏழைகளுடைய மனதை சந்தோஷப்படுத்துவோம், அவருடைய இடர்களை போக்குவோம், தேடிச் செல்வோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை தேடுவோம், சகோதரர்களை தேடுவோம், சகோதரிகளை தேடுவோம். வறுமையை மறைத்து வாழுகின்ற எங்களுடைய உறவினர்கள், ஏழைகளை, வறியவர்களை தேடி அவர்களுக்கு உதவி செய்வோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடைய அன்பை உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஏழைகளும் என்னை நேசிக்க வேண்டும், ஏழைகளை நான் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே ஏழைகளுடைய அன்பை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் அதிகமான நலவுகளை செய்து முழுமையாக பாவங்களை விட்டும் விடுபட்டு முடிந்த அளவு ஏழைகளுக்கு வாரி வழங்கி ஏழைகளையும் சந்தோஷப்படுத்தி அந்த ஏழைகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் இந்த மாதத்தில் முழுமையாக பெற்று சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.